வால்பாறை அருகே சோலையார் அணை பகுதியில் 85 வயது மூதாட்டி உயிரிழந்த நிலையில் உடல் சிதைவடைந்து கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர் சிறுத்தை தாக்கி உயிரிழந்திருக்கக்கூடுமோ என்ற கோணத்தில் வனத்துறை மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடைக்காலம் என்பதால் நீர் மற்றும் உணவை தேடி வால்பாறை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள சோலையார் அணை டேம் டவுன் பகுதியில் அங்கு வசித்து வந்த மேரி என்பவரின் தாயார் ஈனாட்சி அம்மாள் நேற்று மாலை வீட்டிற்கு வெளியே உள்ள காப்பி தோட்ட பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பிய மகள் தாயாரை காணாததால் உறவினர்களுடன் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதால் இதனையடுத்து இரவு நேரமே சோலையார் அணை காவல்துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் இன்று காலை அணையில் தண்ணீர் செல்லும் பகுதி அருகே மூதாட்டியின் உடலை சிதைவடைந்த நிலையில் கண்டெடுத்தனர். உடலில் வனவிலங்கு தாக்கியதற்கான காயங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் உடலை மீட்ட அதிகாரிகள் பிரேத பரிசோதனைக்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுத்தை தாக்கி உயிரிழந்தாரா அல்லது வயது முதிர்வால் கீழே விழுந்து உயிரிழந்த பின்னர் வனவிலங்குகள் உடலை சேதப்படுத்தியதா என்பது குறித்து போலீசார் மற்றும் வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.